நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பயன்படக்கூடிய வகையில் 10ஆம் வகுப்பு புவியியல்ல இருந்து ஒரு 50 வினாக்கள். இந்த 50 வினாக்களும் ரொம்ப முக்கியமான வினாக்களாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு டெஸ்ட்டாக எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான தேர்வு இணைப்பு வழங்கப்படும். தமிழகத்தில் திணை வகைகள் மற்றும் பருத்தி வகைகள் முக்கிய பயிராக விதைக்கும் மாதம் எது அப்படின்னா ஏப்ரல், மே. தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது? சென்னை. தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது? சென்னை. பட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம் எது அப்படின்னா 4வது இடம். பட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம் 4வது இடம். பொறுத்துக. மதுரை. மதுரையில் சுங்கடி சேலை. சுவாமிமலையில் வெண்கல சிலைகள். நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு. சிறுமலை மலை வாழை. இதெல்லாம் ஒரு டிஆர்பியில் ஜிகே கொஸ்டினில் இந்த சிறுமலை மலைவாழை பழத்துக்கு கொடுத்து என்ன செஞ்சுருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. அதனால் இதிலலாம் வினாக்கள் வருமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரியும் வினாக்கள் இடம்பெறும். தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு எது? கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு. தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு எது? கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு. குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? தர்மபுரி. குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? தர்மபுரி. கரிசல் மண் நீண்ட பனிப்பொழிவற்ற காலம், மித வெப்பம் மற்றும் ஈரப்பத வானிலை எந்த பயிர் வளர உகந்த சூழல்? இந்த வினாக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி வளர்வதற்கு ஏற்ற சூழலில் பொருந்தாதது அப்படின்னு கொடுத்து கேட்கலாம். இல்லை கூற்று 1 கூற்று 2 அப்படின்னு கொடுத்து கேட்கலாம். அப்போ பருத்தி வளர ஏற்றது 1 கரிசல் மண், அடுத்து நீண்ட பனிப்பொழிவற்ற காலம், அப்புறம் மித வெப்பம் மற்றும் ஈரப்பதமான வானிலை. இந்த சூழல் எல்லாம் எதற்கு தேவைன்னா பருத்தி வளர்வதற்கு தேவையான சூழல். தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில எல்லை பகுதியில் அமைந்துள்ள மலை எதுனா ஆனைமலை. தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில எல்லை பகுதியில் அமைந்துள்ள மலை எதுனா ஆனைமலை. காவிரி மற்றும் பாலாறு ஆகியவற்றின் மாற்று வடிநில பகுதியை பிரிக்கும் மலை எதுனா கல்வராயன் மலை. காவிரி மற்றும் பாலாறு ஆகியவற்றின் மாற்று வடிநில பகுதியை பிரிக்கும் மலை எதுனா கல்வராயன் மலை. தமிழ்நாட்டின் உயிர் நாடி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஆறுகள். தமிழ்நாட்டின் உயிர் நாடி ஆறுகள். காவிரி ஆறு எந்த மாவட்டத்தில் 2 கிளைகளாக பிரிகிறது? காவிரி ஆறு எந்த மாவட்டத்தில் 2 கிளைகளாக பிரிகிறது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அதாவது திருச்சி மாவட்டம். உலகின் 2வது பெரிய சதுப்பு நிலக்காடு எது? பிச்சாவரம். உலகின் 2வது பெரிய சதுப்பு நிலக்காடு எது? பிச்சாவரம். தமிழ்நாட்டில் சோழ மண்டல கடற்கரை பகுதியில் மட்டுமே காணப்படும் மண் எது? குறிப்பாக பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டில் சோழ மண்டல கடற்கரை பகுதியில் மட்டுமே காணப்படும் மண் எது அப்படின்னா உவர் மண். தமிழ்நாட்டில் அதிகமாக மழை வரும் பருவக்காற்று எது? மழை தரக்கூடிய பருவக்காற்று எதுனா வடகிழக்கு பருவக்காற்று. இந்தியாவில் உள்ள காடுகளில் தமிழகத்தின் பங்களிப்பு எத்தனை சதவிகிதம்? இந்தியாவில் இருக்கிற காடுகளுடைய பரப்பளவு, காடுகள், அதில் தமிழகத்துடைய பங்களிப்பு எத்தனை சதவிகிதம் அப்படின்னா 2.99%. எவ்வளோ குறைவான அளவு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்தியாவில் எத்தனை பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது? 8 பெருநகரங்கள். இந்தியாவில் எத்தனை பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது? 8. கூற்று 1 தங்க நாற்கரச்சாலை 5846 கிலோமீட்டர் நீளத்தையும் 4 அல்லது 6 வழிகளை கொண்டதாகவும் உள்ளது. அடுத்ததாக கூற்று 2
வடக்கு தெற்காக இந்தியாவின் 4 பெருநகரங்களான புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை ஆகியவைகளை இணைக்கிறது. இதில் கூற்று 1, 2 இரண்டுமே சரி. இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? NH-44. NH-44 தான் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. இந்தியாவில் உள்ள 4 முக்கிய கப்பல் கட்டும் தளங்களில் ஒன்றான மசாஹான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு உள்ளது? அதான் 4 முக்கிய கப்பல் கட்டும் தளங்களில் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய மசாஹான் அப்படிங்கிறது மும்பையில் இருக்கிறது. தற்போது இந்தியாவில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன? 19. இந்தியாவில் சர்வதேச விமான நிலையங்கள் 19. இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை 1852ஆம் ஆண்டு எங்கு வெளியிடப்பட்டது? கராச்சி. முதல் அஞ்சல் வில்லை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போனா 1852. இடம் எதுனா கராச்சி. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரணி எது அப்படின்னா வாணிகம். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரணி எது அப்படின்னா வாணிகம். இரும்பு சாரா தொழில்நுட்பம் மேம்பாட்டு மையம் எங்குள்ளது? இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்குள்ளது? ஹைதராபாத். தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவையாக காணப்படுவது எது அப்படின்னா இரும்பு. தீப்பாறை மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவையாக இருக்கிறது இரும்பு. வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது? தாமிரம். வரலாற்றுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா தாமிரம். இந்தியாவில் நிலக்கரியை அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? நிலக்கரி அதிக உற்பத்தி ஜார்க்கண்ட். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1897ஆவது ஆண்டு. எந்த இடத்துல அப்படின்னா டார்ஜிலிங். முதல் நீர்மின் நிலையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1897. உருவாக்கப்பட்ட இடம் டார்ஜிலிங். பட்டு உற்பத்தியில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உள்ளது எது? கர்நாடகா. பட்டு உற்பத்தியில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உள்ளது எது? கர்நாடகா. கரும்பு உற்பத்தியில் இந்தியாவின் இடம் 2வது இடம். கரும்பு உற்பத்தி 2வது இடம். இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எது? பெங்களூரு. இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எது? பெங்களூரு. 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை எத்தனை பிரிவாக வகைப்படுத்தியது அப்படின்னா 8 பிரிவுகள். 1953 அப்போ இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. அது இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை எத்தனையாக கூறுகிறது அப்படின்னா 8. புவியின் மேற்பகுதியில் இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்வான நீர் தேங்கும் பகுதி ஏரி. மேற்பகுதியில் இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்வான நீர் தேங்கும் பகுதி ஏரி அப்படின்னு அழைக்கப்படும். சொட்டு நீர் பாசனம் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா இஸ்ரேல். சொட்டு நீர் பாசனம் முதல்ல எங்க அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா இஸ்ரேல். சர்தார் சரோவர் திட்டம் எந்த ஆற்றில் உள்ளது அப்படின்னா நர்மதை ஆறு. சர்தார் சரோவர் திட்டம் எந்த ஆற்றில் உள்ளது அப்படின்னா நர்மதை ஆறு. அடுத்த வினா, உலக அளவில் நெல் உற்பத்தியில் முதலிடம் எதுனா சீனா. உலக அளவில் நெல் உற்பத்தியில் முதலிடம் எதுனா சீனா. இந்தியாவின் விவசாயத்தோடு ஒருங்கிணைந்த கூறு எது அப்படின்னா கால்நடை. இந்தியாவின் விவசாயத்தோடு ஒருங்கிணைந்த கூறு எதுனா கால்நடை. பொறுத்துக, வெள்ளி இலை புரட்சி அப்படின்னு பருத்தி புரட்சி சொல்றோம். வெள்ளி, வெள்ளை, பருத்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக
நீல புரட்சி, நீல அப்படின்னு வரும்போது நீலக்கடலில் மீன்கள் இருக்கும், அதனால் மீன் புரட்சி. அடுத்து வட்ட புரட்சி, வட்ட புரட்சி அப்படின்னா உருளைக்கிழங்கு புரட்சி தான் வட்ட புரட்சி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சாம்பல் புரட்சி அப்படின்னா உரங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சாம்பல் புரட்சி அப்படின்னா உரங்களை குறிக்கக்கூடியது. கம்பு பயிரின் பூர்வீகம் எது? தனை, வரகு, சாம, கம்பு எல்லாம் நம்முடைய பாரம்பரிய உணவுகள்னு சொல்கிறோம். ஆனால் கம்பு பயிரினுடைய பூர்வீகம் எது அப்படின்னா ஆப்பிரிக்கா நகரம். இந்தியாவில் தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் உருவாக்கப்பட்டன. அதாவது எத்தனை தேசிய பூங்காக்கள் மற்றும் எத்தனை வனவிலங்கு சரணாலயங்கள்? இப்போ 102 தேசிய பூங்காக்கள் இருக்கிறது. 515 வனவிலங்கு சரணாலயங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆண்டு மழை பொழிவு 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதி அப்படின்னா அயன மண்டல வறண்ட காடுகள் பகுதி. 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதி அயன மண்டல காடுகள். உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி மௌசிராம் எங்கு அமைந்துள்ளது? மேகாலயா. மௌசிராம் உலகில் மிக அதிக மழை பெறும் பகுதி எது அப்படின்னா மௌசிராம். அந்த மௌசிராம் எங்கு அமைந்துள்ள இருக்கிறது அப்படின்னா மேகாலயா. தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழை காலம் எந்த மாதம்? ஜூன் முதல் செப்டம்பர் வரை. தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழை காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. தென்னிந்தியாவின் காற்றின் திசை, தென்னிந்தியாவில் காற்றினுடைய திசை கிழக்கிலிருந்து மேற்கு. தென்னிந்தியாவின் காற்றின் திசை கிழக்கிலிருந்து மேற்கு. இமயமலை தன்னிடத்தில் எத்தனை சிகரங்களை கொண்டுள்ளது அப்படின்னா 9 சிகரங்கள். இமயமலை தன்னிடத்தில் எத்தனை சிகரங்களை கொண்டுள்ளது அப்படின்னா 9 சிகரங்கள். ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய மண் காதர் அல்லது பெட் நிலம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி புதிதாக படிய வைக்கக்கூடிய புதிய மண் எந்த மண்ணுனா வண்டல் மண். அந்த வண்டல் மண் காதர் அல்லது பெட் நிலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த வண்டல் மண் எதால கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படுகிறதுனா ஆறுகளால் அடித்து வரப்பட்டு. தக்கான பீடபூமி தோராயமாக டேஸ் வடிவம் கொண்டது அப்படின்னா முக்கோண வடிவம். தக்கான பீடபூமியினுடைய வடிவம் முக்கோண வடிவம். தென்னிந்தியாவின் கங்கை எனப்படும் ஆறு எது அப்படின்னா காவிரி. தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படும் ஆறு காவிரி. தீபகற்ப இந்தியாவின் முக்கிய ஆறுகளில் ஒன்று தபதி. தீபகற்ப இந்தியாவின் முக்கிய ஆறுகளில் ஒன்று தபதி. விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் நதி எது? கோதாவரி. விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் நதி கோதாவரி. அந்தமான் நிக்கோபார் தீவில் எத்தனை தீவுகள் உள்ளன? 572. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் எத்தனை தீவுகள் உள்ளன அப்படின்னா 572. இது போன்ற பல வினாக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வினாக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேர்வுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் அதிகமான வினாக்கள் பதிவிட முயற்சி செய்கிறேன். நன்றி.